கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார். கிச்சனில் வந்து சுவிட்சஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும்னு சொல்லியிருந்தார். அந்த வீட்டுக்கு போய் நான் செக் பண்ணியிருந்தேன். அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த சுவிட்சஸ் எல்லாம் ஃபால்ட் ஆகுது. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த போர்டில் வந்து 1, 2 சுவிட்ச் போயிட்டே இருக்குது, ஃபால்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த 15 ஆம்ப் சாக்கெட்டு, 15 ஆம்ப் சுவிட்ச் வச்சுருக்காங்க. அந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்சும் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. தனியாக வந்துச்சு அந்த மேலே இருக்க கேப் தனியாக. மைக்ரோ ஓவன் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், அந்த சுவிட்சை கொஞ்சம் மாற்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமர். அதுக்கு நான் அந்த சுவிட்சை எடுத்துகிட்டு 16 ஆம்ப்ஸில் வந்து மாடலர் டைப் பிரேக்கர் போட்டு கொடுத்துட்டேன் அந்த சாக்கெட்டுக்கு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் போர்டு வச்சுருக்காங்க. மேட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக் பாயிண்ட் வச்சுட்டாங்க. கீழ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் இருக்கிற கபோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் வச்சுருக்காங்க. அதுக்கு தனியாக ஒரு போர்டு கீழே வச்சுருக்காங்க. கீழே இருக்க போர்டு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க பிளேட்லாம் வந்து கிராக் ஆகிட்டுருக்கு. கழட்டி எடுக்கும்போதே அப்படியே உடச்சிக்கிச்சு எல்லாமே. காட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிராக் ஆகிட்டுருக்கு அந்த பிளேட்டெல்லாம். அந்த கஸ்டமர் இந்த ப்ளக் பாயிண்ட் எடுத்து வேறு இடத்துல மாற்றி வைக்கலாமான்னு கேட்டிருந்தா, இல்லை வேணாம் அப்படியே பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த உள்ள கட்டிங்லாம் போட்டுக்கிறதெல்லாம் அசிங்கமாக தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொன்னார். அதனால் நான் வந்து அவங்க கேட்ட மாதிரி ஒரு சுவிட்சை மட்டும் மாற்றி கொடுத்துட்டு வந்தேன். திரும்பி இது ப்ராப்ளம் ஆக தான் செய்யும்ன்ற மாதிரி சொல்லிட்டேன் நான். எதுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, கேஸ் அடுப்புக்கு மேலேயே வந்து இந்த சுவிட்ச் போர்டு இருக்குது. சமையல் செய்யும்போது அந்த ஹீட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த சுவிட்ச் போர்டு மேலே தான் படும். அதனாலேயே அந்த சுவிட்செல்லாம் ஃபால்ட்டாக இந்த கேப் தனியாக கழட்டி வந்திருக்கலாம். இந்த சுவிட்ச் போர்டோட அந்த பிளேட் பார்த்தீங்கன்னா கிராக் ஆனதும் அந்த ஹீட்னால இருக்கலாம். எப்போவுமே கிச்சன் ஸ்லாப் மேலே இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு ப்ளக் பாயிண்ட் வைக்கும்போது கேஸ் அடுப்புக்கு மேலேயே வைக்காதீங்க. வச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் நடக்கலாம். நிறைய பேர் வீட்டில் பார்த்தோன்னா கிச்சன் ஸ்லாப்பில் ஏரியா சென்டர் பண்ணி கரெக்டாக சென்டராக வந்து ப்ளக் பாயிண்ட் வச்சுருவோம். அதாவது புதுசாக பில்டிங் கட்டும்போது கிச்சன் ஸ்லாப் சென்டர் பண்ணி பாக்ஸ் வச்சு பூசிடுவாங்க. அதுக்கப்புறம் கிச்சன் ஸ்லாப்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்க நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேஸ் அடுப்புக்கு மேலே அந்த ப்ளக் பாயிண்ட் வந்துடும். வச்சிருக்க ப்ளக் பாயிண்ட் யூஸே ஆகாது. அதனால் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டேபிள் போட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வேறு இடத்துல வந்து மிக்ஸி கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அந்த ப்ளக் பாயிண்ட் வச்சதே வேஸ்ட் ஆகிடுது நிறைய வீட்டில். புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா கேஸ் அடுப்பு எங்கே வருது அதோட அளவை மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் வந்து தள்ளி ப்ளக் பாயிண்ட் வச்சோன்னா யூஸ் ஆகும். அப்படி மார்க் பண்ணி வைக்கலாம். அந்த ப்ளக் பாயிண்ட் வச்சதே நிறைய வீட்டில் வேஸ்ட் ஆகிடுது. அதை யூஸ் பண்ணவே மாட்றாங்க. கிச்சன் ஸ்லாப்பில் ப்ளக் பாயிண்ட் வைக்கும்போது இந்த விஷயத்தை கவனிங்க. கேஸ் அடுப்போட அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு அடியோ 2 அடியோ தள்ளிட்டு ப்ளக் பாயிண்ட் வைங்க. முதல்ல இருந்த ப்ளக் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ நட் போட்டு டைட் பண்ணுவாங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாடலர் சுவிட்ச் சாக்கெட் தான். இந்த மாதிரி அடுப்புக்கு மேலே ப்ளக் பாயிண்ட் இருக்கும்போது அந்த சாக்கெட்டில் சப்போஸ் மிக்ஸி ப்ளக் போட்டு வெளில எடுக்கும்போது அந்த சாக்கெட்டோட லாக்கம் உடஞ்சிரும். அடிக்கடிக்கு அந்த சாக்கெட்டை மாற்ற வேண்டி வரும். அந்த சாக்கெட் மேலே சூடு பட்டுனே இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.